ஹலோ, வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன், அதாவது மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்லேருந்து நீட்டுக்கான போர்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் அபவுட் மோஷன் in one dimension. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஒன் டைமென்ஷனில் மூவ் ஆகும் பொழுது அதில் என்னென்ன ஃபிசிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு சாப்டர் தான் இது. இது என்சிஆர்டியில் உங்களுக்கு ஐ திங்க் ஒரு தேர்ட் சாப்டராக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் கைனமெட்டிக்ஸ் போர்ஷன் உங்களுக்கு வரும். ரைட், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அண்ட் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன் திஸ் ஃபஸ்ட் திங் இஸ் அபவுட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் அதிலிருந்து மற்ற கான்செப்ட்ஸ்லாம் பில்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது 9th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்களும் படிச்சிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்ட்லேயே. ஸோ டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலரா வெக்டரா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கேலரா வெக்டரா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். The next thing is about speed and velocity. What is speed and what is velocity? And velocity-ல உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படிங்கிறதும் பார்ப்போம். ஆக்சலரேஷன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷனை தான் பார்க்குறீங்க. பட் அதையும் தாண்டி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஆக்சலரேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதும் அது என்ன அப்படிங்கிறதும் நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக புரிஞ்சிருச்சு, எனக்கு கிளாரிட்டியாக தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் கூட அதில் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆன விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் இன் திஸ் சாப்டர், ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ரிக்கியான கொஷின்ஸாக இருக்கட்டும், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த கோல்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நான் வாட் இஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது, கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் லெட்ஸ் சே. ஸோ ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. இதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து விச் இஸ் ஹேவிங் மாஸ் எம் இந்த இடத்துல நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஒருவேளை இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஹேவிங் எ வெலாசிட்டி, லெட்ஸ் சே இட் இஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு வித் வெலாசிட்டி v அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்கே ஆரிஜின் 0,0 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாஸ் m அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி vல மூவ் ஆகும் பொழுது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆரிஜின், இப்போ இந்த 0,0 ரெஸ்ட்டில் தான் இருக்கும், அந்த ரெஸ்ட்டுக்கு ரெஃபரன்ஸாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த ஃப்ரேம் வந்து எப்படி இருக்கு? திஸ் ஃப்ரேம் இஸ் நத்திங் பட் ரெஸ்ட் ஃப்ரேம். கரெக்டாக, திஸ் ஃப்ரேம் இஸ் ரெஸ்ட் ஃப்ரேம். அப்படி ஒரு ரெஸ்ட் ஃப்ரேமை தான் நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விச் மீன்ஸ் when I say ரெஸ்ட் ஃப்ரேம், இதுக்கு ஆக்சலரேஷன் 0. கரெக்டாக. நவ் லெட்ஸ் சே செகண்ட் கேஸில், ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். இன்னும் செகண்ட் கேஸில் அதே ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமு 0,0, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வித் வெலாசிட்டி v, an object with mass m is going with velocity v. இப்போ நான் இந்த ஃப்ரேமையும் ஒரு வெலாசிட்டி vல வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ஃப்ரேமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த ஃப்ரேம் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போவும் இந்த ஃப்ரேம் அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் 0வாக தான் இருக்கும், பிகாஸ் இட் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கரெக்டாக. ஸோ த ஃப்ரேம் இஸ் நாட் கெட்டிங் ஆக்சலரேட்டட். அப்படி ஆக்சலரேட்டட் ஆகாமல் ஆக்சலரேஷன் இல்லாத ஒரு ஃப்ரேமை நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எ ஃப்ரேம் விச் இஸ் நாட் ஹேவிங் எனி ஆக்சலரேஷன், அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். திஸ் இஸ் எகெயின் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் ஃப்ரேம் தான். ஏன் இது ரெஸ்ட்னு சொல்கிறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட், வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட் இந்த ஃப்ரேம் வந்து எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அது என்னென்னு சொல்லலாம், இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதை வந்து நம்ம பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்
பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஹவு அன் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் எ ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து கிளியராக புரியும். இதுவே நீங்கள் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த ஃப்ரேமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம். திஸ் இஸ் ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம். அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம ஒரு மாஸ் m and that is having the velocity, that is moving with the velocity v. அப்போ இந்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் an acceleration. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு லெட்ஸ் சே a car or a vehicle, இந்த வெஹிக்கிள்கே ஆக்சிலரேஷன் a இருக்குது அண்ட் இந்த வெஹிக்கிள்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது வித் மாஸ் m, இது ஒரு வெலாசிட்டி v மூவ் ஆகுது. ஸோ அப்போது இதில் நீங்கள் ஃப்ரேமை வந்து இந்த காரோ இல்லை இந்த பஸ்ஸை வந்து நீங்கள் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ திஸ் கார் ஆர் பஸ் இஸ் அ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கா, அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சிலரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஃப் இட் இஸ் ஹேவிங் an acceleration a. ஆல்ரைட், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So inertial frame of reference na a frame which is having an acceleration 0, which is not at all accelerated, அது rest frame அப்படின்னு சொல்லலாம். Because with respect to other object அது restல தான் இருக்கு. And another frame which is having an acceleration, அப்போ அது வந்து accelerated frameன்னு சொல்கிறோம். அப்படி accelerated இருக்கக்கூடிய ஒரு frame of reference தான் நம்ம வந்து நான் inertial frame of reference அப்படின்னு சொல்கிறோம். பட் இது ரெண்டு கேஸ்லையுமே ஒரு விஷயம், இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா c, which is speed of light. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். திஸ் இஸ் 3 × 10⁸ m/s. இந்த வேல்யூ ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படிங்கிறது ரெண்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில், இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருந்தாலும் சரி, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருந்தாலும் சரி, தட் இஸ் கான்ஸ்டன்ட். அது ஐன்ஸ்டீன் சொன்னது. ஸோ இதுதான் அபவுட் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். நவ் வாட் இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, நவ் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் நீங்கள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது an object is starts from A, அது வந்து ஒரு மூமெண்ட்டில் இருக்குது and that is finally going to the point B. அப்போ இந்த ஏலிருந்து இந்த பாயிண்ட் B வரைக்கும் எடுத்துக்கிட்ட பாத் டேக்கன், இந்த மொத்த பாத்தையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாத் டேக்கன் அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் இதுவே ஷார்ட்டஸ்ட் பாத் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்கன்னா யூ வில் கெட் தட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒன்று தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு, ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 1 அண்ட் எக்ஸாம்பிள் 2. உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி இங்கே போயிட்டு இங்கே வந்துருச்சு பி. அப்போ உங்களுக்கு இதுதான் வந்து டிஸ்டன்ஸ். இந்த ஃபுல் பாத் டேக்கன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஷார்ட்டஸ்ட் பாத், அதாவது இந்த டைரக்ஷன், இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் எடுத்திங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த ரெண்டு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா, கேஸ் 1 கேஸ் 2லும் பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே டிஸ்டன்ஸுக்கு கம்மியான வேல்யூவாக தான் இருக்குது. இப்போ இன்னொரு கேஸ் 3 பார்க்கும் பொழுது, லெட்ஸ் சே ஏலேருந்து பி வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகுது. அண்ட் அந்த போன ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது, அந்த மூவ் ஆன ஆப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனில் தான் இருக்குது. அந்த மூவ் ஆன ஆப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த கேஸில் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுமே ஒன்று தான். ஸோ டிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் அதே தான் ஷார்ட்டஸ்ட் பாத்தும், அதே தான் கம்ப்ளீட் பாத் டேக்கணும், ரெண்டும் ஒன்று தான். அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, டிஸ்டன்ஸ் will be always greater than or equal to displacement. So this is one important idea. So the case 1, case 2, case 3 நீங்கள் வச்சு கம்பேர் பண்ணும்பொழுது distance is always greater or equal to displacement. ஏன்னா கேஸ் 3, இந்த கேஸ் 3ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. பிகாஸ் இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும்
ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த பாத் டேக்கன் இருக்குது. அதே மாதிரி அதே இடத்துல இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் முடிகிறதுனால உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேமாக இருக்குது. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டீட்டெயில். ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் கேசஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு சர்க்குலர் பாத் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த சர்க்குலர் பாத்தில் this is the radius of the circle which is r and that is constant. and இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு diameter of the circle. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து A பாயிண்ட்லேருந்து ட்ராவல் ஆகி மறுபடியும் B பாயிண்ட்டுக்கு அதே பாயிண்ட்டுக்கு ரிட்டன் ஆயிடுது. ஸோ இதே தான் இனிஷியல் பாயிண்ட், இதே தான் ஃபைனல் பாயிண்ட். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2πr. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து 2πr, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. ஏன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 0? பிகாஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஆர் சேம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஆர் சேம். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 2πr அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரைட், இப்போ இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் கேஸ். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2 பாருங்களேன். நான் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இதில் இங்கிருந்து இங்கே லெட்ஸ் சே திஸ் இஸ் a சென்டர் பாயிண்ட். அப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகுது. அண்ட் இட் இஸ் கவரிங் வித் அன் ஆங்கிள் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. ஸோ இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நீங்கள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது எனக்கு என்ன வேணும்? ஃபைண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபைண்ட் displacement from A to B. இப்போ இந்த A to B அப்படிங்கிறதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஓகே, இதில் வந்து A to Bலேருந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நல்லா பாருங்களேன், ஏலேருந்து பிக்கு இந்த பாயிண்ட் ட்ராவல் ஆகுது வித் அன் டிஸ்பிளே கவரிங் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் சம் அமௌண்ட். அது வந்து நம்ம ஆர்க் லென்த்துன்னு சொல்லுவோம். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் நீங்கள் இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? அண்ட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் வந்து எடுக்கணும். அண்ட் திஸ் இஸ் 90 டிகிரி. அப்போது இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ். ஆக்சுவலாக இந்த ஃபைண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் A to Bங்கிறது 2x தான் ஆன்சர். அப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் நத்திங் பட் ஆர். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது ஆராக இருக்குது, அண்ட் திஸ் இஸ் எக்ஸாக இருக்குது, and this is nothing but theta by 2. கரெக்டா? ஸோ இது எப்படி எழுதலாம்? sin theta by 2 is equal to opposite by hypotenuse. r தான் hypotenuse. இப்போ xங்கிறது என்ன எழுதலாம்? x is nothing but r sin theta by 2. ஆனால் நமக்கு தேவை 2x. ஸோ 2x is nothing but 2r sin theta by 2. So this is your displacement from A to B. ஸோ இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2x. எக்ஸ்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சது? எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஆர் சைன் தீட்டா பை 2. பிகாஸ் சைன்னா என்ன சொல்கிறோம்? ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஸோ இதுதான் வந்து தீட்டா. தீட்டாக்கு ஆப்போசிட் வந்து என்னது? எக்ஸ் இருக்குது. அண்ட் எக்ஸ் பை ஆர். ஸோ சைன் தீட்டா பை 2. ஏன்னா இங்கே வந்து தீட்டா பை 2. இது ஃபுல்லாக தீட்டா அண்ட் திஸ் இஸ் தீட்டா பை 2. முடிச்சலாமா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஸ்பீட். ஸ்பீட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸ்பீட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ ஜென்ரலாகவே நியூட்டன் வந்து இந்த மாதிரி கைனமெட்டிக்ஸில் ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் பற்றி படிக்கும் பொழுது
ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து ட்ராவல் ஆகி இந்த இடத்துக்கு வந்து போகுது. ஸோ இதோட இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியல் பாயிண்ட் ஏ, இதோட இனிஷியல் பாயிண்ட் பி, அந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா பாத் டேக்கன் இப்படி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏலேருந்து பிக்கு போகிறது ஒரு ஈவெண்ட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது நகருது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து டைமை பொறுத்து, பிகாஸ் ஈவெண்ட்னாவே அதில் டைம் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போது டைமும் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகிருக்கு, அதே மாதிரி பொசிஷனும் இந்த இடத்துல மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ பொசிஷன் அப்படிங்கிறது தான் அவர் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ எப்படி பொசிஷன் அப்படிங்கிறது டைமை பொறுத்து மாறிட்டு இருக்கு, அதனால தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், எப்படி இந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்து டைமை பொறுத்து மாறிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறோம், ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் நம்ம ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு கீப் திஸ் இன் மைண்ட், ஸ்பீட் அப்படிங்கிறது speed is nothing but scalar quantity. Now why speed is scalar quantity? Because distance is scalar quantity and displacement is vector quantity. So இங்கே வந்து நம்ம ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, இதே மாதிரி எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ எஸ்ஐ யூனிட் ஃபார் ஸ்பீட் அப்படிங்கிறது மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது நான் வச்சுக்கோங்க. ஸோ வென் ஐ சே ஸ்பீட் இஸ் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இது வந்து லைட்டோட ஸ்பீடு, c is equal to 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா ஃபார் 1 செகண்ட் லைட் ட்ராவல்ஸ், ஃபார் 1 செகண்ட் லைட் ட்ராவல்ஸ் 3 × 10⁸ மீட்டர். இதுதான் அதோட ஐடியா. அப்போ ஒரு செகண்டுக்கு அது வந்து ட்ராவல் ஆகிற தூரம் எவ்வளோமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 × ஒரு செகண்டுக்கு அது ட்ராவல் ஆகிற தூரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஒரு தூரம் அது ட்ராவல் ஆகும். இது அபவுட் ஸ்பீட். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் அப்படின்னாவே நம்ம வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் பார்த்தோம். ஆவரேஜ் அப்படிங்கிறது சம்திங் லைக் டோட்டல் டிஸ்டன்ஸ் divided by total time taken. So you can say total distance traveled by total time taken. ஸோ இதுதான் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகுது, அதில் மொத்த தூரம் எவ்வளோ ட்ராவல் ஆச்சு, மேபி அந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி போயிட்டு ரிட்டர்ன் ஆகி பின்னாடி வந்து மறுபடியும் முன்னாடி போயிருக்கலாம். ஸோ அதனால் ஃபுல் டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணுங்கள், மொத்தமாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது. நான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்லேயே சொன்னேன், நம்ம இன்டெகிரேஷன் எடுக்கும் பொழுதும் டோட்டல் பை டோட்டல் அப்படிங்கிற ஐடியா நான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆவரேஜுக்காக. ஸோ அதே தான் இதில் வந்து கேஸ் 1. ஸோ லெட்ஸே ஏ அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் போய் பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டு ஏல ஸ்டார்ட் ஆகிட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும், ஸோ சி இஸ் அ மிட் பாயிண்ட், லெட்ஸ் சே சி இஸ் அ மிட் பாயிண்ட் வரைக்கும், மிட் பாயிண்ட்னாவே இது என்ன சொல்லலாம், இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம், அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மிட் பாயிண்ட் வரைக்கும் அது எடுத்துக்கிட்ட டைம் வந்து t1, அண்டு அடுத்த ஹாஃப் டிஸ்டன்ஸ் அது எடுத்துக்கிட்ட டைம் வந்து t2. இதில் என்ன உங்களுக்கு புரியுது, ஃபஸ்ட்டு ஹாஃபில் அது எடுத்துக்கிட்ட டைம் t1, செகண்ட் ஹாஃபில் அது எடுத்துக்கிட்ட டைம் t2. So this is nothing but first half, this is nothing but second half. அப்போ இதில் velocity v1 இருக்கும், இதில் velocity v2 இருக்கும், because velocity is nothing but x by t தானே. அப்போ x டைம் வேறையாக இருக்குது, x சேமாக இருந்தாலும் டைம் வேறையாக இருக்குது, அதனால் v1 is equal to x by t1, v2 is equal to x by t2. ஸோ இப்போ v1 v2 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இந்த கொஷின் சால்வ் பண்ண போகிறோம், இவங்க வந்து இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட், ஃபைண்ட் ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கணும். Now what is average speed? Average speed அப்படிங்கிறது total distance by total time.
ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே என்னவா இருக்கும் 2x பிகாஸ் x ப்ளஸ் எக்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் எக்ஸ் செகண்ட் ஹாஃபில் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் t1 ப்ளஸ் t2. நோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் நத்திங் பட் 2x divided by t1க்கு பதில் என்ன எழுதலாம் இங்கே பாருங்கள் t1க்கு பதில் என்ன எழுதலாம் t1க்கு பதில் x by v1 எழுதலாம். ஸோ யூ கேன் ரைட் x by v1 ப்ளஸ் t2க்கு பதில் x by v2. இது நமக்கு எக்ஸ்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூ வில் கெட் 2 divided by 1 by v1 plus 1 by v2. And from this 1 by v1 plus 1 by v2 நீங்கள் வந்து LCM எடுத்து பண்ணிங்கன்னா you will get 2 divided by v1 v2 மேலே வந்து v2 plus v1. And this if you take it upside, I mean to the numerator, இங்கே நான் எழுதிடுறேன் 2 times of v1 v2 divided by v1 plus v2. So this is the average speed formula in the case. Now இது என்ன கேஸ் first half x distance second half x distance அதனால உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து என்னது 2v1 v2 by v1 plus v2 அதுதான் உங்களோட average speed. Now case 1. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஹாஃபில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் செகண்ட் ஹாஃபில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்துக்கிட்ட டைம் t1 செகண்ட் ஹாஃபில் எடுத்துக்கிட்ட டைம் t2 டைம் வேரி ஆகிறதுனால v1 v2 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்க்கு வரும். அதனால் ஃபார்முலா என்ன ஆயிடுது 2v1 v2 by v1 plus v2. இது கேஸ் 2. நீங்கள் கேஸ் 2வில் பார்த்தீங்கன்னா அதே பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகுது. ஆனால் இந்த ட்ராவல் ஆன ஆப்ஜெக்ட் வந்து இப்போ மிட் பாயிண்ட்டில் நம்ம பிரிக்கல. லெட்ஸே இந்த டிஸ்டன்ஸ் வந்து x1 அண்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து x2, பட் ஈக்குவல் டைம் எடுத்துக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்துக்கிட்ட டைமும் செகண்ட் ஹாஃபில் எடுத்துக்கிட்ட டைமும் ஈக்குவல். ஸோ இது வந்து ஈக்குவல் டைம், இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ நான் வச்சுக்கோங்க இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இப்போ என்ன ஆகும் v1 and v2 வேறையாக தான் இருக்கும் பிகாஸ் v1 இஸ் நத்திங் பட் x1 by t அண்ட் v2 இஸ் நத்திங் பட் x2 by t. இதில் ஃபைண்ட் v ஆவரேஜ், இதில் நீங்கள் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா again v average is equal to x1 plus x2 because total distance x1 plus x2 divided by total time t plus t is 2t. x1 க்கு பதில் என்ன எழுதலாம் v1t plus v2t, x2க்கு பதில் v2t because இங்கேருந்து எடுத்துக்கலாம். x1க்கு பதில் v1t, x2க்கு பதில் v2t அண்டு கீழே வந்து 2 times of t. இதில் நீங்கள் t எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா you will get v average is equal to v1 plus v2 divided by 2. So this is the answer for the case 2. case 2ல என்ன, அங்கே கேஸ் 1ல மிட் பாயிண்டில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே வந்து 2 டைம் சேமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆன டைமும் அடுத்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகிற டைமும் சேமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து n டிஸ்டன்ஸ், ஸோ லெட்ஸே ஒரு கேஸ் 3 அப்படிங்கிறது n ஈக்குவல் இன்டர்வலாக நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏலேருந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு, ஏலேருந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் வந்து இது ட்ராவல் ஆகுது. ஸோ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் பட் n ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுப்போம். ஸோ இட் இஸ் டிவைடட் இன்டு n ஈக்குவல் பார்ட்ஸ். அதே மாதிரி ஃபஸ்ட் இதில் ட்ராவல் ஆனது v1, செகண்டுக்கு v2, தேர்டுக்கு v3, ஃபோர்த்துக்கு v4. அந்த மாதிரி ஒவ்வொரு ஈக்குவல் பார்ட்ஸ்லேயும் லெட்ஸ் சே when I say equal parts, this is x அப்படி ஈக்குவல் பார்ட்ஸ், n ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ வெலாசிட்டி ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுது அண்ட் ஆப்வியஸாக எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுக்கு t1, இதுக்கு t2, இதுக்கு t3, இதுக்கு t4 அப்படி போயிட்டுருக்கும். நவ் இங்கே நீங்கள் v ஆவரேஜ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் n அப்படிங்கிறது, n ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிரிஞ்சிருக்கு. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்கும், nx அப்படிங்கிறத டோட்டல் டிஸ்டன்ஸ், எக்ஸாக பிரிஞ்சு n டைம்ஸ் பிரியுது. அப்போ nx அப்படிங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டைம் என்னவாக இருக்கும், t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் t3 ப்ளஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ t2 ப்ளஸ் t3 ப்ளஸ் t4 அண்ட் ஸோ ஆன் டில் இன்ஃபினைட் வரைக்கும் போகும், tn வரைக்கும் போகும். இப்போது nx டிவைடட் பை t1க்கு பதில் என்ன எழுதலாம், v1 இஸ் ஈக்குவல் டு x பை t1 தானே. அப்போ t1க்கு பதில் என்ன எழுதலாம்,
எக்ஸ் பை வி ஒன் எழுதலாமா? ஸோ எக்ஸ் பை வி ஒன்னா உங்களுக்கு இப்படி வரும். அதே மாதிரி எக்ஸ் பை வி டூ வரும், ப்ளஸ் எக்ஸ் பை வி த்ரீ வரும், அண்ட் ஸோ ஆன் இப்படி போயிட்டுருக்கும். இதில் இருக்கிற எக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக எப்படி நிற்கும் உங்களுக்கு பாருங்கள் ஆன்சர். n divided by 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 and so on இப்படி போகும். பிகாஸ் எல்லா எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. மேலே இருக்க நியூமினேட்டர் இருக்க எக்ஸும் டினாமினேட்டர் இருக்க எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ். புரிஞ்சா? அப்போது நம்ம என்ன எழுதலாம்? v average n divided by v average is equal to 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 plus 1 by v4 till n numbers போயிட்டே இருக்கும். புரிஞ்சா? அப்போனா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 3 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னுக்கு பதிலாக 3 போடணும். 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னுக்கு பதிலாக 5, அதாவது 5 ஈக்குவல் இன்டர்வல்ஸாக பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 plus 1 by v4 plus 1 by v5 ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம ஒரு ஜென்ரல் கேஸ் மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ ஜென்ரல் கேஸ் இது வந்து 1 by vn till 1 by vn வரைக்கும் போயிட்டுருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி 3 கேஸ் நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கு எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் velocity. Now what is velocity? இப்போ velocity அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடியே படிச்சிருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லை, velocity அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வெக்டார் குவான்டிட்டின்னு தெரியும். அதனால் வெலாசிட்டி நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இதுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். பட் நிறைய பேர் வெலாசிட்டி அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லாமல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படிங்கிறது எவ்வளோ தப்பு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இட் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டிங்க. அதாவது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு x2 minus x1 டிவைடட் பை t2 minus t1. இது வந்து x by t அப்படின்னு கிடையாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். ஏன்னா வெலாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும் பொழுது அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து வெலாசிட்டி மாறும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ் வேல்யூ தான் இருக்குது. பட் ஒரு எக்ஸ் வேல்யூ வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கவர் ஆகுது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 minus 3 2 அப்படின்னு சொல்லலாம். 2 by t அப்படின்னு சொல்லும்போது 2 மட்டும் வச்சு நம்ம எவ்வளோ கவர் ஆகுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதனால் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்கிறோம். பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஒன் கேஸ். ஒரு கேஸ்க்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி v equal to x by t சொல்லலாம். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் put x1 is equal to 0 and t2 minus t1 is nothing but t. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் x2 வந்து நீங்கள் xன்னு சொல்லி இந்த ஃபார்முலா நம்ம எழுத முடியும். அதர்வைஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் கரெக்டான ஃபார்முலா. நான் போச்சுங்க. அது இதோட மெயின் இம்பேக்ட் வந்து இந்த மாதிரி ஐடியாவோட மெயின் இம்பேக்ட் வந்து ஆக்சலரேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குது. நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் இங்கிருந்தே வந்துட்டுருக்கு. பட் நான் இங்கே தான் என்னோடய ஸ்டாப் வாட்சை நான் ஆன் பண்ணுறேன். மேபி இதோட பொசிஷன் வந்து 2 மீட்டராக இருக்கலாம். இங்கிருந்து இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வரும்பொழுது t equal to 1 செகண்டு, இது வந்து 3 மீட்டரில் வந்துருச்சு. பட் t equal to 2 செகண்ட்ஸில் இது வந்து 5 மீட்டரில் போயிடுச்சு. விச் மீன்ஸ் இங்கே ஒரு வெலாசிட்டி v1, இங்கே ஒரு வெலாசிட்டி v2. ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆன வெலாசிட்டி வேறு, இந்த இடத்துல ட்ராவல் ஆன வெலாசிட்டி வேறு. ஏன்னா இந்த இடத்துல இது கவர் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 1 மீட்டர் தான்.
அது எவ்வளோ டைமில் 1 செகண்டில். ஆனால் இந்த இடத்துல அது கவர் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2 மீட்டர், அது எவ்வளோ 1 செகண்ட்லேயே அது கவர் பண்ணிருச்சு. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 1 செகண்டுக்கு 1 மீட்டர் கவர் பண்ணும்பொழுது இதோட வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் பர் செகண்ட் தான். ஆனால் இங்கே வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் 1 செகண்ட்லேயே கவர் பண்ணிருச்சு. 2 மீட்டர் 1 செகண்ட்லேயே கவர் பண்ணாங்க. இதோட வெலாசிட்டி 2 மீட்டர் பர் செகண்ட். அப்போ இங்கே வெலாசிட்டி வேறு, இங்கே வெலாசிட்டி வேறு, பிகாஸ் இட் இஸ் கவரிங் மோர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 செகண்ட், ஒரே குறிப்பிட்ட டைமில். ஓகே, நம்ம இப்போ இங்கே வந்து வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு divided by total time taken. ஸோ இதே மாதிரி நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் அப்படிங்கிறது டோட்டல் பை டோட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படிங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி. இதுக்கும் SI யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் தான். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இனிஷியல் பாயிண்டோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஃபைனல் பாயிண்டோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்டோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாவே நீங்கள் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அண்ட் another thing is about instantaneous velocity. So velocity at an instant, அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல வெலாசிட்டி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல வந்து டைமை வந்து ஈவெண்ட்டை வந்து நீங்கள் 0 ஆக்கணும், அதாவது சேஞ்ச் இன் டைம். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் டைமை 0 ஆக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ இப்போது வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன வரும்னா லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0. ஏன்னா ஐ நீட் வெலாசிட்டி அட் திஸ் இன்ஸ்டன்ட் பிங்கிற பாயிண்டில் இன்ஸ்டன்ட் எனக்கு வெலாசிட்டி வேணும். நீங்கள் முன்னாடி கண்டுபிடிச்சது இனிஷியல் பாயிண்ட்டு, ஃபைனல் பாயிண்ட்டு, இதில் T1 T2, இதில் x1, இதில் x2 மைனஸ் x1 டிவைட் பை T2 மைனஸ் T1 போட்டிருப்போம். பட் இங்கே T2 மைனஸ் T1லாம் நம்ம கொடுக்க முடியாது, பிகாஸ் we need to make the time to one particular point P. அப்போ அந்த இன்ஸ்டன்ட் சொல்லும்போது நம்ம டெல்டா டி சேஞ்ச் இன் டைமை 0 ஆக்கிடுறோம். அப்போ இது என்ன ஆகும், டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா டி. Now this is instantaneous, and delta x அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு x2 minus x1. ஸோ இதுதான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடும் இருக்குது, பட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஸ்பீடு தான் நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் கேஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். லெட்ஸ் சே there is an object here. So an object is here which is starting from point A and it is traveling to point B. So இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் C வரும்பொழுது இது எடுத்துக்கிட்ட டைம் வந்து T, இது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் X. அண்ட் பாயிண்ட் Bக்கு வரும்பொழுது இது எடுத்துக்கிட்ட டைம் T அண்ட் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் X. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் சேமு டைமும் சேம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸும் சேமு டைமும் சேம். ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த சைக்கிளோட வெலாசிட்டி, ஸோ இந்த பைசைக்கிளோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஏலேருந்து சிக்கும் சியிலேருந்து பிக்கும் மூவ் ஆகும் பொழுது இருக்குது. ஸோ நம்ம இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான் என்னன்னு சொல்கிறோம், யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். யூனிஃபார்ம் வெலாசிட்டி. In other words, we can say the cycle is not accelerated. The cycle is not accelerated. So acceleration is equal to 0. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், velocity is constant அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆக்சிலரேஷன் 0, த ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ஆக்சிலரேட்டட். அது ஆக்சிலரேஷன் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இதுதான் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படிங்கிறது. நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட்டு ஏலேருந்து பிக்கு ட்ராவல் ஆகுது அண்டு சி வழியாக ட்ராவல் ஆகுது. சி வழியாக சி கிராஸ் பண்ணி போகுது. இதிலிருந்து இங்கே ட்ராவல் ஆகும்போது இதோட வெலாசிட்டி v1, இதிலிருந்து ட்ராவல் வெலாசிட்டி v2. மேபி அதே டைமில் கம்மியான டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு, இங்கே அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு வித் த சேம் டைம். அப்படி இருக்கிறபோது நம்ம என்ன சொல்லலாம், பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் சிக்கு அது எடுத்துக்கிட்ட வெலாசிட்டி v1, பாயிண்ட் சிலேருந்து பாயிண்ட் பிக்கு இது எடுத்துக்கிட்ட வெலாசிட்டி v2. ஸோ திஸ் இஸ் நாட் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்போ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இல்லாத ஒன்றை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங். அப்படின்னு என்ன அர்த்தம், ஆக்சிலரேஷன் இஸ் ப்ரெசன்ட், ஆக்சிலரேஷன் இருக்குது, இட்ஸ் வந்து ஆக்சிலரேட்டட் மோஷன். ஸோ சச் motion is called accelerated motion. எந்த such motion அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன், velocity மாறிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ such motion is called accelerated motion. அப்படின்னா என்ன அர்த்தம், acceleration is not equal to 0. No, இது ஆக்சிலரேட்டட் மோஷன் என்னன்னு பார்த்தாச்சு. ஆக்சிலரேஷன் இல்லாததுக்கு எந்த மாதிரி கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் வெலாசிட்டி, வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி, வாட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, வாட் இஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அண்ட் வாட் இஸ் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ இப்போ நம்ம ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை நம்ம வந்து a அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Now this is vector quantity. நான் சொன்ன மாதிரி ஆக்சிலரேஷன் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் ஆக்சிலரேஷனை இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிலரேஷன் வெக்டர் குவான்டிட்டி இருக்கிறதுனால நம்ம இப்படி வெக்டர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வெலாசிட்டியும் வெக்டர் குவான்டிட்டியாக இருக்கிறதுனால வீல் ரெப்ரசன்ட் வித் v வெக்டர். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் குவான்டிட்டியாக இருக்கிறதுனால we will represent it with s வெக்டர் இல்லை சம்டைம்ஸ் வந்து x வெக்டர் நான் வச்சுக்கங்க. ஸோ இந்த கேஸில் வந்து ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டியாக இருக்கிறதுனால நம்ம a வெக்டர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அண்டு இதோட SI யூனிட், ஸோ SI யூனிட் என்னென்னு பார்த்துடலாம். SI யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ என் SI யூனிட் இஸ் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஃபார் acceleration. Now in simple words you can say rate of change of velocity அப்படிங்கிறத நம்ம acceleration சொல்கிறோம். ஸோ எப்படி வந்து velocity மாறுது, velocity மாறுச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம், acceleration சொல்கிறோம். அண்ட் such motions are called accelerated motions அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ rate of change of velocity இது நம்ம எப்படி எழுதலாம்னா acceleration a is equal to v2 minus v1 divided by t2 minus t1, or you can say a is equal to delta v divided by delta t, or you can also write dv by dt. Rate of change of velocity, change of velocity தான் நம்ம dv ன்னு சொல்கிறோம். rate of change of velocity தான் நம்ம dv by dt ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த dt அப்படிங்கிறது தான் டைமை வந்து டினோட் பண்ணுது, சேஞ்ச் இன் டைமை டினோட் பண்ணுது. அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறது. இப்போ இந்த கேஸில் வெலாசிட்டி அப்படிங்கிறது மாறணும். இஃப் வெலாசிட்டி இஸ் நாட் சேஞ்சிங், ஃபார் எக்ஸாம்பிள் v2வும் v1ம் ஈக்குவல்னு வச்சுப்போம், தென் யூ வில் கெட் dv is 0, hence acceleration is 0. ஸோ நான் சொன்ன மாதிரி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் உங்களுக்கு ஆக்சலேஷனோட SI யூனிட். அதே மாதிரி இதுதான் வந்து ஆக்சலேஷனோட ஃபார்முலா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அண்டு சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, acceleration is proportional to v, this is yes or no. acceleration வந்து velocityக்கு proportional-ஆ இல்லையா அப்படின்னு நான் கேட்கும் பொழுது most of the students yes it is proportional அப்படின்னு சொல்கிறீங்க.
பட் ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு v அப்படிங்கிறது தப்பு. இட் இஸ் நாட் ரைட். அதாவது இன் சிம்பிள் வேர்ட்ஸ், இஃப் ஐ ஆஸ்க் யூ வெலாசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? திஸ் இஸ் த கொஷின். ஸோ ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ் ஆகுமா, ஆப்ஷன் பி டிக்ரீஸ் ஆகுமா, ஆப்ஷன் சி கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? இப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ வெலாசிட்டி மஸ்ட் இன்க்ரீஸ். அப்படின்னா ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம், ஆக்சலரேஷன் குறைஞ்சிட்டு கூட இருக்கலாம், இல்லை ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் கூட ஆகலாம், ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா அதுதான் வந்து ஆக்சலரேஷன் கான்செப்ட். Now let's see how. எப்படி ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எப்படி ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆனாலும் கூட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எப்படி ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் கூட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Now first we'll discuss about A. ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். This is fine. இது உங்களுக்கும் தெரியும். I can also agree with it because acceleration is nothing but v2 minus v1 divided by t2 minus t1. இப்போ உங்களுக்கு ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், A is increasing. அப்படின்னு அர்த்தம் v2 minus v1 is increasing, which means what? v2 is greater when compared to v1. அப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைங், v is increasing அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. நவ் ஆப்ஷன் பியில் ஆக்சலரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு இருக்குது. ஸோ லெட்ஸ் சே ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு எழுதலாம், v2 minus v1 divided by t2 minus t1. Now when I say acceleration is decreasing, first acceleration வந்து 5 meter per second square இருக்குது, அடுத்த ஆக்சலரேஷன் வந்து 4 meter per second square இருக்குது. நான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் 5 meter per second square? அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, 5 meter per second per second அப்படிங்கிறது என்னது? ஆக்சலரேஷன். which means 5 meter per second அப்படிங்கிற வெலாசிட்டி ஒவ்வொரு செகண்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு செகண்டில் வெலாசிட்டி 5 meter per second இருந்துச்சுன்னா செகண்டில் வெலாசிட்டி 10 meter per second மாறிடும். இதுதான் வந்து ஆக்சலரேஷன் 5 meter per second square அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஜியோட வேல்யூ 10 meter per second square அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ g is equal to 10 meter per second square சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 10 meter per second அப்படிங்கிற வெலாசிட்டி ஒவ்வொரு செகண்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது. 10 meter per second அப்படிங்கிற வெலாசிட்டி ஃபார் எவ்ரி செகண்ட் இட் இஸ் இன்க்ரீசிங். அதாவது ஃபஸ்ட்டு செகண்டில் உங்களுக்கு 10 meter per second அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஆக்சலரேஷன் நம்ம கொடுத்தோம்னா செகண்டில் வெலாசிட்டி 20 meter per second மாறிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் நாம் கொடுத்துட்ருக்கிற ஆக்சலரேஷன் என்னது? கான்ஸ்டன்ட். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா g ஆர் யூ கேன் சே a ஆக்சலரேஷன். ஏன்னா ஜினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ a அப்படிங்கிறது 5 meter per second square. நான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். 5 meter per second square கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு செகண்டில் என்ன ஆகும்? a வந்து இவ்வளோ கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு செகண்டில் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு செகண்டில் 5 meter per second இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். அண்ட் செகண்டில் +5 ஆயிரும், அதாவது 10 meter per second. ஏன் இந்த +5 ஆகுது? பிகாஸ் ஃபார் திஸ் கேஸ் ஏன்னா ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது 5 meter per second square. அப்போது 5 meter per second அப்படிங்கிற வெலாசிட்டி ஒவ்வொரு செகண்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் மீனிங். சரியா? இப்போ நான் நடுவில் என்ன பண்ணுறேன்? ஆக்சலரேஷனை வந்து 4 meter per second ஸ்கொயராக குறைச்சிட்றேன். இப்போ வெலாசிட்டி என்னவா இருக்குது? 10 meter per second இருக்கா? அது தேர்டு செகண்டில் என்ன ஆகும்னா 14 meter per second மாறிடும்.
ஏன் இது வந்து 14 மீட்டர் per செகண்டாக மாறணும்? ஏன்னா இப்போ நான் கொடுக்குற ஆக்சலரேஷன் வந்து 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்போ அதாவது ஆக்சலரேஷன் 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரில் இருந்து 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயராக நான் மாற்றினதுனால ஆக்சலரேஷன் குறைச்சிட்டேன். ஆனாலும் வெலாசிட்டி பாருங்கள் உங்களுக்கு 10 மீட்டர் per செகண்ட்லேருந்து 14 மீட்டர் per செகண்டாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் இஃப் யூ டிக்ரீஸ் த ஆக்சலரேஷன் velocity is increasing. இதுதான் உங்களுக்கு ஆக்சலரேஷனுக்கு வெலாசிட்டி உள்ள ரிலேஷன். ஸோ த கேஸ் 2, அதாவது இந்த ஆப்ஷன் பி அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? ஈவன் உங்களுக்கு ஆக்சலரேஷனை டிக்ரீஸ் பண்ணாலும் வெலாசிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆப்ஷன் சி வந்து நான் உங்களுக்கு இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வென் த ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்ட் தானே, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்டாக இருந்தாலும் உங்களுக்கு பாருங்கள் வெலாசிட்டி வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். பார்த்தீங்களா? வெலாசிட்டி என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 10 மீட்டர் per செகண்டில் இருக்குது, அப்புறம் 20 மீட்டர் per செகண்ட் இருக்குது. ஸோ ஈவன் தோ ஜி இஸ் 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் வெலாசிட்டி இஸ் இன்க்ரீஸிங். புரிஞ்சா? நோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் பி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இங்கேயும் கண்டினியூ ஆகுது. அண்ட் ஆப்ஷன் சி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கேஸை நான் வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஷன் சி இங்கே இருக்குது அண்ட் ஆப்ஷன் பி வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் சொல்லிடுறேன், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக்கணும், அதுதான் என்னோடய கோல். அதுக்கு ஆக்சலரேஷனை வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக வைக்கலாமா, ஆக்சலரேஷனை குறைக்கலாமா, ஆக்சலரேஷனை இன்க்ரீஸ் தான் பண்ணணுமா, இது மூணில் எது கரெக்ட் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வி அப்படிங்கிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதும் என்னோட கொஷின். ஒருவேளை ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வியாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இது தப்பு அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணியிருந்தேன். எப்படி ப்ரூவ் பண்ணியிருந்தேன்? கேஸ் இந்த ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஆப்ஷன் பியில் என்ன சொல்லியிருந்தேன்? ஆக்சலரேஷன் குறைஞ்சாலும் கூட வெலாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் கொடுக்குறேன். வெலாசிட்டி வந்து 5 இன்க்ரீஸ் ஆகுது. சடனாக நான் ஆக்சலரேஷனை 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயராக மாற்றிடுறேன். அப்போ வந்து வெலாசிட்டி 4 இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஐடியா. பட் வெலாசிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சலரேஷனை வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறேன், வெலாசிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் நாட் ப்ரொபோர்ஷனல் டு வி. அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட்? Acceleration is proportional to dv, change in velocity. Acceleration is proportional to v2 minus v1. So this is correct. So now vachunga, this is correct idea. Acceleration is proportional to dv. Acceleration is proportional to v அப்படிங்கிறது wrong. புரிஞ்சா? I hope you understand. This is all about acceleration, velocity ஓட ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வி வில் டிஸ்கஸ் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் இன் திஸ் கேஸ். சரியா? இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சைன் கன்வென்ஷன். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு வெக்டர் வந்து இந்த சைடில் எடுத்திங்கன்னா யூ take it as positive, அதே வெக்டர் இந்த சைடு எடுத்திங்கன்னா you take it as negative, இந்த சைடு எடுத்திங்கன்னா நெகட்டிவ், இந்த சைடு எடுத்திங்கன்னா பாசிட்டிவ். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் ஆக்சலரேஷன் வெலாசிட்டியோட சைன் கன்வென்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா வெரி இம்பார்ட்டண்ட். எனி வெக்டர். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து இது ஞாபகம் வச்சுங்க. ஒரு வெக்டர் நீங்கள் இப்படி எடுக்கிறீங்கன்னா அது பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா அந்த வெக்டர் நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா அதை நெகட்டிவ்னு சொல்லலாம். இது நம்ம வெக்டர் வெக்டர் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதே மாதிரி இப்படி இருக்கிற ஒரு வெக்டர் நீங்கள் பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா இப்படி இருக்கிற ஒரு வெக்டர் நெகட்டிவ் சொல்லலாம். ஆர் இப்படி இருக்கிற வெக்டர் நீங்கள் பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா இப்படி இருக்கிற வெக்டரை நீங்கள் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே பாசிபிள். பட் ஜி இஸ் 10 + 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? விச் மீன்ஸ் let's say g is plus. அப்போ g க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? acceleration is nothing but dv/dt. so when I say g is positive, இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா when v increases
time is also increasing. Time increases, v is also increasing. Or நீங்கள் t வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா vயும் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த மீனிங். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, g பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா we call it as acceleration. we call it as acceleration. அதாவது ஒருவேளை உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் அதே டைரெக்ஷனில் g கொடுத்தோம்னா வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னாகும், இட் வில் இன்க்ரீசஸ். ஸோ இதுதான் ஐடியா. நான் வச்சுக்கங்க, திஸ் இஸ் த ஐடியா. இப்போ ஒருவேளை நான் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறேன். இப்போது ஏ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் 10 மீட்டர் per செகண்டில் ஒரு ஆக்சலரேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ வென் ஐ சே நெகட்டிவ், தென் ஐ கால் இட் அஸ் டீசெலரேஷன், ஆர் யூ கேன் கால் இட் அஸ் ரிட்டார்டேஷன். Retardation and deceleration both are same. Retardation and deceleration both are same, which means velocity will decreases. அப்போ இந்த இடத்துல நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஏ அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் திஸ் இஸ் நெகட்டிவ், ஏ இஸ் நெகட்டிவ். இப்போ நெகட்டிவில் ஏ இருக்கிறதுனால வெலாசிட்டியோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நான் ஏ வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்படி அப்ளை பண்ணால் என்ன ஆகுது, வெலாசிட்டி வில் டிக்ரீசஸ். இதுதான் நம்ம ரிட்டார்டேஷன் சொல்கிறோம், ஆர் டீசெலரேஷன் சொல்கிறோம். ஆனால் இதை வந்து ஆக்சலரேஷன் சொல்கிறோம். Now these two are very important. ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு நிறைய இடத்துல இது மாதிரி ஐடியாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் உங்களுக்காக. ஸோ லெட்ஸ் சே let's deal a problem here. There is a object, let's say ஒரு காரு, அதோட இனிஷியல் வெலாசிட்டி v, that is nothing but 20 meter per second. ஸோ 20 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற ஒரு 20 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டியில் அந்த கார் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த கார் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த 20 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இட்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இந்த கார் இந்த பாயிண்ட் ஏல வந்த உடனே டிரைவர் அப்ளைஸ் பிரேக். அப்போது இந்த கார் என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது. எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி இந்த இடத்துல ரெஸ்ட்டில் வந்துடுது. Now இங்கே the driver applies the brake with an acceleration of 10 meter per second square. அப்போ இந்த கார் வந்து எவ்வளோ டைம்லையும் அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லையும் இந்த கார் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். திஸ் எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். இப்போ ஆக்சலேஷன் உங்களுக்கு தெரியும், ஆக்சலேஷன் இஸ் நத்திங் பட் v2 minus v1 divided by t2 minus t1. இப்போ இந்த இடத்துல டிரைவர் பிரேக் அப்ளை பண்ணுற இடத்துல நான் டைம் t equal to 0 போட்டுக்கிறேன். இந்த ரெஸ்ட் வந்து இடத்துல வந்து டைம் t equal to t போட்டுக்கிறேன். கார் வந்து ரெஸ்ட்டுக்கு வர அந்த டைம் வந்து t எடுத்துக்கிறேன். நான் ஆப்ஜெக்ட் இங்கே ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி 0 தானே, இந்த காரோட வெலாசிட்டி இந்த இடத்துல 0, ஏன்னா அங்கே வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு தான் இந்த கார் மூவ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்குது, இது வந்து இந்த இடத்துல வெலாசிட்டி 20 மீட்டர் per செகண்டாக இருக்குது. அப்போ 20 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டியில் போயிட்டு இருந்த காரு 0க்கு போயிடுச்சு. இன் ஹவு மச் டைம், இன் t டைம். ஏன்னா இனிஷியல் வந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம், இனிஷியல் இஸ், ஆர் நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக இனிஷியல் ஃபைனல் வச்சு சப்ஸ்டிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ டூ லைக் திஸ். நீ பாருங்கள், இனிஷியல் இதுதானே இனிஷியல், இதுதானே ஃபைனல். ஸோ v2 minus v1 தானே, v2 வந்து ஃபைனல். அப்போ 0 மைனஸ் இனிஷியல் எவ்வளோ 20 டிவைடட் பை t மைனஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எவ்வளோ 0. இப்போ உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 20 டிவைடட் பை t. ஆக்சலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்சலேஷன் 10 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கார் அப்ளைஸ் அ பிரேக் ஆஃப் 10 மீட்டர் per செகண்ட். அப்போது 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு minus 20 divided by t, and t is equal to minus 20 divided by
10. இப்போ டைம் வந்து எப்படி நெகட்டிவில் வராது. பட் அதனால் இங்கே நீங்கள் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, whenever the driver applies the brake அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது கார் டைரக்ஷனோட ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நம்ம ஏ எடுக்கணும். பிகாஸ் இட் இஸ் ரிட்டார்டேஷன். வெலாசிட்டி குறைஞ்சு ஜீரோ ஆக்கிடுறோம். இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், திஸ் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன். அப்போ ஆக்சலேஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும், ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு -10 இங்கே கொடுத்துக்கணும். திஸ் இஸ் -10. அண்ட் ஃப்ரம் திஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட் 0 கேன்சல். ஸோ டைம் இஸ் ஹவு மச், 2 செகண்ட்ஸில் இந்த கார் ஸ்டாப் ஆகிடும். 2 செகண்ட்ஸில் இந்த கார் ஸ்டாப் ஆகிடும். இப்போ உங்களுக்கு v இஸ் ஈக்குவல் டு dx/dt தானே. அப்போ வெலாசிட்டி உங்களுக்கு வந்து தெரியும். dx அப்படிங்கிறது வந்து பொசிஷன், எவ்வளோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிறது, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆனது x, எவ்வளோ டைமில் 2 செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகிருக்கு, எவ்வளோ வெலாசிட்டி ஒரே நிமிஷம். ஸோ இது வந்து உங்களுக்கு டைம். அப்போனா என்ன ஆகுது, ஏலிருந்து பி வரைக்கும் இந்த கார் எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ். இங்கே வெலாசிட்டி 0, ஆனால் இங்கே வந்து வெலாசிட்டி எவ்வளோ, 20 மீட்டர் பெர் செகண்ட். 20 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ இந்த கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் திஸ் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, s is equal to, இதில் வந்து ஆக்சலரேஷன் இருக்குது. ஸோ யூ நோ தட் ஆக்சலரேஷன், இது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற ஆக்சலரேஷனும் இருக்குது. ஸோ யூ கேன் ரைட் v minus u or we can write v square minus u square equal to 2as. அப்போ v square அப்படிங்கிறது 0 minus u square அப்படிங்கிறது 20 square equal to 2 into ஆக்சலரேஷன் வந்து 10, s வந்து x. இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ v square minus u square equal to 2as. இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 20 into 20 is equal to divided by 20 equal to x. So 20 cancel, x is nothing but 20 meter. அப்போ 20 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அண்ட் இந்த ஈக்குவேஷன் என்ன அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்டு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நீங்கள் ஆக்சலரேஷன் அண்ட் வெலாசிட்டி வச்சு சால்வ் பண்ண முடியும். அண்ட் வி வில் see detailed thing in next class. Okay, next class வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். until then bye.